எல்லா யூடியூபர்ஸ் கிச்சன்லேயும் இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் எப்போவுமே பார்த்ததுண்டு. அதனால் எனக்கும் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. கார்ட்டில் போட்டே வச்சுருந்தேன். சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர், ஆயில் ஸ்ப்ரேயர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆயில் டிஸ்பென்சர் கிடையாது, ஆயில் ஸ்ப்ரேயர் அதான் கரெக்டான டேர்ம். இது வந்து கிளாஸு நல்ல ஹெவியாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் முக்கால்வாசி வந்து கிளாஸ், செராமிக், மெட்டல் அப்படின்னு மாற்றிட்டேன். பிளாஸ்டிக்கே வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோட யூசேஜ் பற்றி நான் சொல்கிறேன். இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன். இதோட ரேட்டையும் சொல்கிறேன். ரேட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி 150லேருந்து 250, 300 வரைக்குமே ரேஞ்சஸ் வேரி ஆகுது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கரெக்டாக தோசையோ சப்பாத்தியோ அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணணும். தள்ளி கிள்ளி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டவ் டாப்லாம் பார்த்தீங்கன்னா வீணாயிடும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவ்ஸ், இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா இது ஸ்ப்ரே வைடாக பண்ணாமல் பாயிண்டடாக பண்ணுறதுனால மோஸ்ட்லி தவாக்குள்ளே தான் விழும். அதாவது நீங்கள் செய்ய போகிற டிஷ் மேலே தான் அந்த ஆயில் விழும். முக்கியமாக கிரில் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் அற்புதமான ப்ராடக்ட்டு. உங்களுக்கும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவையான செக் பண்ணுங்கள். பாய்.